ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் இந்த அணியில் செடிக்கிட்டலாம் விட போகிறோம். அதனால இடத்த தேடிட்டுருக்கோம். பார்க்கலாம் வாங்க எந்த இடத்துல விடலான்ட்டு. எந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துல விடலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. சரி வாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம். இந்த இடத்துல விடலாமான்னு பார்க்கலாம். எல்லாமே இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதில் கோழி குஞ்சுங்கெல்லாம் இங்கே எவ்வளோ பெருசாலாம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொக்கு கூட இருக்குது. அங்கே மெதுவாக போய் பார்ப்போம். அது பறந்துரும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க காய்ஸ், போய் பார்க்கலாம். அது அப்படியே ரிமைண்ட் ஆகிருக்கு. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். அது இன்னும் போகல. குட் ஆஃப் லக். நாம் போய் பார்க்கலாம். அது அப்படியே தான் இருக்குது காய்ஸ், இன்னும் போக மாட்டேங்குது. சரி பார்ப்போம் மெதுவாக போய். அது இப்போ எங்கே போச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா அது பறந்து போச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காணாமல் போய்விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குட்டிஸாக ஒரு கோழி குஞ்சு இங்கே இருக்குங்க பாருங்கள் காய்ஸ். இங்கே எவ்வளோ அழகான குட்டி குட்டி கோழி குஞ்சுங்களாக இருக்குது. நாம் முன்னே பார்த்தது கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது. இப்போ பார்க்குறீங்கன்னா இன்னும் குட்டிஸாக இன்னும் வளராமல் இனிமேல் தான் வளரப்போகுது. அது எவ்வளோ க்யூட்டாக குட்டிஸாகவும் அழகாகவும் இருக்குன்னு பார்த்தீங்களா காய்ஸ். அதை எப்படி அவங்க அம்மா பின்னாடி முன்னாடி ஓடி போய் விளையாடுதுன்னு பாருங்க காய்ஸ். க்யூட்டாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெருசாக வளர்ந்தது இருக்குது காய்ஸ் கோழி குஞ்சுங்க. அதோட அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். அது இப்படி தான் வளரும் சரி. இதுதான் அதோட ஃபேமிலின்னு சொல்ல போனால் காய்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவங்க அம்மாவுக்கு பின்னாடியே போயிட்டு வர்றது பார்த்தீங்களா காய்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறைய கவுஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் அழகாகவும் குட்டிஸாக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி மாடு எப்படி விளையாடுதுன்னு மட்டும் பாருங்கள் காய்ஸ். எனக்கு எப்படி மறைஞ்சு விளையாடுது பார்த்தீங்களா காய்ஸ். எவ்வளோ க்யூட்டாகவும் இருக்குது. அது கிட்டே போக விட மாட்டேங்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக. நெக்ஸ்ட் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மெயின் பார்ட்டு. நாங்கள் இங்கே எங்கள் மாமா சைடு இது. நாங்கள் அங்கே வில்லேஜுக்குள்ளே இந்த அணியில் விட்டுருவோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் விடுவோம். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா காய்ஸ். அப்படியே பார்த்துட்டே போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா கிட்ட சொல்லணும் இங்கே இங்கே விடலாமா இல்லை அந்த சைடு விடலாமா. எங்கள் மாமா இங்கே ஃபாரஸ்ட் சைடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் சைடு தான். சரி இது போயிட்டு இங்கே விட்டு பார்ப்போமா. 15 days இது எங்கள் கூட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளர்ந்து போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே எப்படி குதிச்சு ஓடுதுன்னு மட்டும் பார்த்தீங்களா காய்ஸ். எவ்வளோ வேகம் பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷம். அது கண்ணுக்கு தெரியாத இடம் பார்த்தீங்களா இருக்குது. அது என் கண்ணுக்கு என்னால் பார்க்கவே முடியல காய்ஸ். போயிட்டு வர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி காய்ஸ், நாங்கள் இன்னொரு பக்கம் பார்ப்போம். எங்கேயாச்சும் இருக்கா? இங்கேயும் இல்லை. சரி அந்த சைடு பார்ப்போமா. மேலே
நீங்க மேலே பார்த்தீங்கன்னா அது ஏறி போகுது guys. அது போயிடுச்சு guys. பாய். அது எவ்வளோ அழகா இருந்துச்சு பார்த்தீங்களா guys. அழகா. நீ சொல்லு அப்பாட்ட இருக்கேன். ஓகே பாய்.